ஐயோ, அவர் நமக்காக சாப்பிடாம பட்டினி இருப்பாரு. நம்ம போய் சமைச்சு கொடுத்தாதானே. சரி, ஏதாவது பண்ணி எழுந்திருப்போம். ஏன் திடீர்னு நமக்கு இப்படி இருக்கும்? காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கேன். ஓ, நேற்று தண்ணியில் நினைஞ்சோமே, அதனால இப்படி இருக்கும். ஐயோ, சரி. ராதா இப்படியே படுத்துட்டு இருந்தா இது சரியா வராது. அங்க கிருஷ்ணா சாப்பிடாம பட்டினி கிடப்பாரு. முதல்ல போய் அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடு. அப்புறமா வந்து வீட்டு வேலையை பார்ப்போம். எழுந்துச்சு கிளம்பும். ராதா சித்தி, என்ன மகாராணிக்கு இன்னும் வெளியலையும்? ஏண்டி கழுத, டைம் என்னன்னு பாத்தியா? அங்க வீட்டு வேலைக்கு போகணும். இங்க வீட்டு வேலைகள் அப்படி அப்படியே கிடக்குது. இன்னமும் மகாராணி கணக்க போத்திட்டு படுத்துட்டு இருக்க. என்ன தூக்கத்துல இருந்து வெளியில வரதுக்கு உனக்கு மனசு வரலையும்? அது சரி, பெட்டு கட்லன்னு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கால, சொகுசா தூங்கணும்னு தோணுதா? ஐயோ இல்ல சித்தி, அது வந்து உடம்பு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு சித்தி. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னது காய்ச்சல் அடிக்கிறா? நைட்டெல்லாம் நல்லா குத்தி கலக்கணக்காதானே இருந்த, இப்ப திடீர்னு என்ன வந்தது உனக்கு? நல்லா தானே இருக்க, என்ன கேடு வந்துருச்சு உனக்கு? இங்க பாரு, சும்மா இந்த வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. நடிக்கிறதெல்லாம் வச்சு தூரம் போட்டுட்டு ஒழுங்கு மத்த போய் வேலையை பாரு. சித்தி, எனக்கு என்னன்னு தெரியல, தலை கொஞ்சம் பாரமா இருக்கு, காய்ச்சல் வர மாதிரியும் இருக்கு. சித்தி, நான் சுந்தரி அம்மா வீட்டு வேலைக்கு மட்டும் போயிட்டு வரட்டுமா? வீட்டு வேலையை நீங்க பாத்துக்கிறீங்களா? இதான் பிளானா? நல்லா இருக்குடியம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி எப்படி சுந்தரி அம்மா வீட்டுக்கு போய் உனக்கு வேலை செய்யறதுக்கு உன்னால முடியும், இங்க வேலை செய்யறதுக்கு உன்னால முடியல. எனக்கு ஆர்டர் போடுற வீட்டு வேலையை நீங்க பாத்துக்கிறீங்களா? நீங்க எனக்கு ஆர்டர் போடுறியா? இங்க பாரு, நீ நடிச்சதெல்லாம் போதும், எழுந்திருச்சு போய் அவங்க வேலையை முடிச்சிட்டு நீங்க ஆக வேண்டிய வேலையை பாரு. எழுந்திரி. சித்தி, ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாத? எழுந்திரின்னு சொன்ன படுத்துட்டு கிடக்கா. நல்லா போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு சொகுசு கேக்குது உனக்கு, அதானே? எழுந்திரடி. மூஞ்சியும் முகரையும் பாரு, காய்ச்சல் அடிக்கிறாமா காய்ச்சல். இந்த மூஞ்ச பார்த்தா காய்ச்சல் அடிக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்கு? நல்ல குத்துக்கள் கணக்கா தான் இருக்கும். என்ன கேடு வந்துருச்சு இவளுக்கு? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட சொல்லாது. என்ன மாதிரி நடிச்சு காட்டுறா இவ? என்ன நல்லா தானே இருக்கு, இனிமே நடிச்சு காட்டு. கட்லே பெட்டு ரூம்னு தனியா கொடுத்ததும் சொகுசாயிடுச்சு போல இருக்கு. எழுந்து வரதுக்கு உனக்கு மனசு இருக்க மாட்டேது, அதானே? இங்க பாரு, நானும் நேற்று ராத்திரி இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர நடவடிக்கை எதுவும் சரி இல்லை பாத்துக்க. ராத்திரி முழுக்க போட்டோ வச்சுட்டு கதை அளந்துட்டு இருந்துட்டு பகல்ல இப்படி நல்லா தூங்கிட்டேன். இதுக்கு ஒரு இது வேற, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு. இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தா பொல்லாதவளா ஆயிடும் பாத்துக்க. எழுந்து சீக்கிரமா சுந்தரி அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இங்க வீட்டுல இருக்க வேலையை பாரு. ஏந்திரி. ஆமா, மணி 7:10 ஆயிடுச்சு. 7:10 ஆயிடுச்சுமா? அப்ப ராதா வந்திருப்பானே. ஆமா, மேடம் வந்துட்டு இருப்பாங்களே. நான் சுந்தரி டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாலும். ராதா, ராதா, ஏ ராதா, என்ன டோர் லாக் பண்ணபடியே இருக்கா? டோர் ஓப்பன்ல இல்லைங்க. அப்போ ராதா வரலையா? ராதா கிட்ட ஒரு கீ இருக்கு, அவ எப்போ இந்த டைமுக்கு வந்துருவானே. ஏன் இன்னும் வரல? அவளுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை நேற்று நடந்ததுலாம் ராதா எதை நம்ம தப்பா எடுத்துட்டாலாம். சச்சா, அப்படி எதனா அவன் நம்ம கிட்ட நேரடியாக சொல்லுவானே. நைட்டு வீட்டுக்கு போகும்போது கூட நல்லா தானே பேசிட்டு போனான். கண்டிப்பா ராதா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டான். ஏ ராதா, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் ஆடி? எதுவும் வந்தாலும் நேரடியாக சொல்லுடி. என்னடி என்னாச்சு? எதுக்கு நீ இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கான்? என் மேல கோவத்துல வராம இருக்கியா? அப்ப இனிமே வரமாட்டியாடி? இல்லடி, அப்படிலாம் வராம இருக்கானா? என்னால உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. இங்க பாரு, எதுவும் வந்தாலும் நேரடியாக பேசுடி. டே கிருஷ்ணா, இங்க இருந்து நம்ம புலம்பிட்டே இருந்தா புலம்பிட்டே தான் இருக்கணும். பேசாம அவ வீட்டுக்கு போயிடலாமா? ஆனா அவ வீடு நான் வேற நைட்டு 2 தெருவுக்கு முன்னாடி தானே நிறுத்தினேன். அவ அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டானே. வீடு எதுன்னு தெரியாதே. எதுன்னு தெரியலனா என்ன, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாச்சு அவளை நான் கண்டிப்பா வீட்டுக்கு வர வச்சிடும். என்னடி ஏன்டி இப்படி என்ன தவிக்க வேண்டாம்? சரி, நானே வரேன். எப்படியாவது உங்க வீட்டை கண்டுபிடிச்சேன், உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வர வேண்டி வரேன். சரி, நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஷர்ட்டை மாத்திட்டு கிளம்புவோம். இதாதான் இதுக்குள்ளையாவது வீட்டுக்கு வந்துடுடி. எனக்கு இன்னைக்கு ஒன்று பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் வந்துருமா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க வேலையை முடிக்க பாரு.
அப்புறம் துணி கடைக்கு போகணும், ஞாபகம் இருக்குதுல்ல? அப்படியே காய்ச்சல் அடிக்குது, இது அடிக்குது, அது அடிக்குதுன்னு நடிச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கணும்னு கணக்கு பண்ணாத. இதுக்கெல்லாம் நான் வழி விட மாட்டேன், பாத்துக்க. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது சித்தி. இப்ப போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். போ. அப்புறம் இந்த ஹீட்டை போட்டுட்டு குளிக்கிற வேலை வச்சுக்காத. கரண்ட் பில் யாரு? உங்க அப்பனை வந்து கட்டுவாரு. நான் கஷ்டப்பட்டு அதை இதை தேத்திட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதனால பச்சை தண்ணியிலே குளி. ஹீட்டை மட்டும் போட்டேன்னு தெரிஞ்சது பாத்துக்க. இல்ல சித்தி, பச்சை தண்ணியில தான் குளிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. ரொம்ப குளிருது, காய்ச்சல் வேற அடிக்குது. ஆனா சித்தி பச்சை தண்ணியில குளின்னு சொல்லிட்டாங்க. பச்சை தண்ணியில குளிச்சா இன்னும் மேற்கொண்டு காய்ச்சல் அதிகமாக தானே ஆகும். என்ன பண்றது? பேசாம எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். துணி கடைக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போவோமா? கையில 200 ரூபாய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, போற வழியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், அங்க போய் பார்த்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு போவோம். ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு பொழுது என்னால தள்ள முடியாது. என்னால முடியல. சித்தி, என்ன உனக்கு குளிச்சு கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரமா? கிளம்பலையா இல்லையா? கிளம்பிட்டேன் சித்தி. சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வா. இங்க வேலைகள் இருக்கலாம். என் பொண்ணுங்க வேற காலேஜ் கிளம்பணும், நேரம் ஆகுது. அவங்களுக்கு டிஃபன் செய்யணும், லஞ்ச் கட்டணும், நிறைய வேலை இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்து சேரும். காலையில லேட்டா எழுந்துச்சு லேட்டா போக வேண்டியது. கேட்டாக்கா உடம்பு சரியில்லை, அது சரியில்லைன்னு ஒரு நடிப்பு நடிச்சிட வேண்டியது. வா, போயிட்டு சீக்கிரம் வா. சரி சித்தி, சீக்கிரமா வர பாக்குறேன். எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும். ஹார்லிக்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போக சொல்லுமா, ரொம்ப பசியா இருக்கு. ஹார்லிக்ஸ் வேணும் எனக்கு. சிந்து, கிச்சன்ல ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் வச்சிருக்கேன், பாலும் இருக்கு, பால் காய்ச்சி தான் வச்சிருக்கேன். ஹார்லிக்ஸ் தானே, நீ போட்டு கலக்கிக்க. நான் சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு வரணும், அப்பதானே உனக்கு டிஃபன் லஞ்ச் கட்ட முடியும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் சித்தி, என்ன என் பொண்ணு கிச்சனுக்கு போய் வேலை செய்யன்னு சொல்றேன்? அவளை கிச்சன் போய் வேலை செய்ய சொல்றதுக்கு நீ ஆல்ரெடி காலையில நேரம்னா நீங்களே வேலை செஞ்சிருங்கன்னு எனக்கு ஆர்டர் போடுறேன். இப்ப என்னன்னா என் பொண்ணுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? சித்தி, அது வந்து சித்தி, உடம்பு ரொம்ப முடியல. நான் அங்க வேற போய் வேலை செய்யணும்ல, அதுக்குதான் சித்தி சொன்னேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. கேட்டியா? என் குழந்தைக்கு பசிக்குதுன்னு பாவம் போல நீ கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா கல் நெஞ்சக்காரி மாதிரி. அப்பப்பா, அதனால உங்க ஆத்தா நீ பிறந்ததுமே போய் சேர்ந்துட்டான். நீ இப்படிதான் இருப்பேன்னு உங்க ஆத்தாளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சித்தி, இப்ப என்ன உங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதானே? போய் போட்டு கொடுக்குறேன், வழி விடுங்க. போய் செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துட்டேன், அப்புறமா வேலைக்கு கிளம்பு. இங்க பாரு, இதெல்லாம் செஞ்சுட்டு அதனால லேட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட வித்த காமிச்சிட்டு இருந்தா பொல்லாதளம் ஆயிடும் பாத்துக்க. சீக்கிரமா அவளுக்கு ஹார்லிக்ஸை கலக்கி கொடுத்துட்டேன், போய் வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் வரணும். சரிங்க சித்தி, நான் போறேன், வழி விடுங்க. போய் தொலை. ராதா, ராதா. ராதாவா? யார் அது? இது ஆம்பளை குரலா இருக்க. இவ்வளவு தேடிக்கிட்டு ஒரு ஆம்பளை வீட்டு பக்கமா? ஏய், ஹே ராதா. சித்தி, யாருடி அது? உன்னை தேடிக்கிட்டு ஏதோ ஆம்பளை பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். யாருடியாமா? சித்தி, அது வந்து இது கிருஷ்ணா வாய்ஸ் தானே? ஆனா கிருஷ்ணா எப்படி நம்ம வீட்டுக்கு? சிச்சா, எனக்கு அப்படி தோணுது போல இருக்கு. சித்தி, யாருன்னு தெரியல சித்தி. எனக்கு தெரியலையா? உன் பேரை நல்லா தெல்ல தெளிவா சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. நீ என்னமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா? நீ எப்ப பாரு மேக்கப் பண்ணிட்டு வெளியில போகும்போது தெரியுமா? இப்படி எவனாவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து நிப்பானுங்கன்னு. சிந்து, பார்த்து பேச. நான் உன்னோட வயசுல மூத்தவன், உனக்கு நான் அக்கா. தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. உன் லட்சணத்தை சொன்னது உனக்கு கோவம் வருதா? இதெல்லாம் விடாத, என்ன ஏதுன்னு கேளுமா. ராதா, ராதா. ஏய், என்ன என் பொண்ணு மிரட்டிட்டு இருக்க? லட்சணம் அப்படி இருக்கு. உண்மையதானே சொல்றான் என் பொண்ணு. வந்திருக்கவன் எவன்னு தெரியல, எவன்னு தெரியட்டும், அப்புறம் தானே இருக்கு உனக்கு. உள்ள வாங்க, கதவு திறந்ததா இருக்கு. ராதா. கிருஷ்ணா, உலகினில் உனக்கென நானும் ஓர் உறவென எனக்கென நீயும் அழகாய் பூத்திடும் என் வானமாய் நீயே தெரிந்தாயே. ஏய் ராதா, இப்ப என்ன சொல்ற? உன்னை தெரிஞ்சு வந்திருக்காங்க. யாரடி இது? ராதா, என்ன ஆச்சு? ஏன் இன்னும் நீ வரல? நீ இன்னும் வரலந்தா நானே தேடிக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் வரல, தேடிக்கிட்டு வந்துட்டாங்களா? ஏய் ராதா, என்னடி நடக்குதுங்க? ஐயோ, அது வந்து ஒரு நிமிஷம்.
என்னடி நடக்குதுங்க? யாரடி இவன்? என்ன எவனான வீட்டுக்கெல்லாம் வரா? உன்னை தேடிக்கிட்டு வரேன்றான். ஏய், அப்போ வெளியில போய் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா நீனு? ராதா ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ இல்ல கிருஷ்ணா, ஒரே நிமிஷம். சித்தி, அவரு அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. அவரு எவனா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல எவனுமே என்னை தேடி வரமாட்டானுன்னு சொன்னா, இப்போ உன்னை தேடி ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கா. கேட்டா அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டேன்ற. என்ன கண்டவளம் உன்னை தேடிக்கிட்டு வீடு பக்கம் வர அளவுக்கு நீ வச்சுக்கிட்ட, அப்படிதானே? ஐயோ சித்தி, நான் சொல்றது முதல்ல கேளுங்க சித்தி. அவரு வாயமோடு ஆத்த புத்தி அப்படியே வந்திருக்கு போல இருக்கு. சித்தி ராதா ஒரு நிமிஷம். நீங்க கோவப்படுறது நியாயம் தான். ஒரு வயசு பொண்ணை தேடிட்டு ஒரு பையன் வீட்டுக்கு வந்தா தப்பா நினைக்க தான் செய்வாங்க. நான் சுந்தரி அவங்களோட பையன். என்னது சுந்தரிக்காவோட பையனா? ஐயோ தம்பி, சாரி தம்பி. ஒரு வயசு பொண்ணை தேடிட்டு ஒரு பையன் வீட்டுக்கு வந்தா யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்களே, அதான் தம்பி. சாரி தம்பி, மன்னிச்சிரு தம்பி. என்ன ராதா, அவர் வந்ததும் இவர் தான் சுந்தரிக்காவோட பையன்னு சொல்லிருக்க கூடாதா? தம்பி மன்னிச்சிருங்க, நீங்க வந்ததெல்லாம் தப்பு இல்ல. ஆனா வயசு பொண்ணு இருக்க வீட்டுக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா, அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க தம்பி, அதனாலதான் நான் கோவப்பட்டுட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ராதா எனக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், டைம் ஆகுது. நீ வர லேட் ஆச்சு, அதான் நானே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் வரியா? எனக்கு டைம் ஆகுது, நானே கிளம்பணும். நீ வந்து சமையல் பண்ணி கொடுத்தா தான் நான் சாப்பிட்டு கிளம்ப முடியும். சாரி கிருஷ்ணா, அது நான் வரணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ராதா, ரொம்ப நேரம் ஆகியும் நீ வரலையா? எப்போ டைமுக்கு வந்துடுவேன், இப்போ ரொம்ப நேரம் ஆகியும் நீ வரல, அதான் நானே தேடிக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பசிக்குது, நம்ம போலாமா? ஐயோ கிருஷ்ணா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? இவங்களுக்கு ஹார்லிக்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ராதா நீ எதுவும் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நாங்களே போட்டு கொடுத்துக்கிறோம். நீ போ ராதா, நீ போ. தம்பியே வீடு தேடி வந்திருக்கேன், நீ போனல, நீ கிளம்பி போ. இல்ல சித்தி, சிந்து அது என்ன சிந்துக்கு தானே, அதில் நான் போட்டு கொடுத்துக்கிறேன். நீ போமா, தம்பியே வீடு தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நீ போ. டாக்டர் வேற, அவருக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல்ல, கிளம்பணும்ல. நீ போ நீ போய் முதல்ல அவரை கவனி, அப்புறமா நம்ம பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போமா, அதை நான் இருக்கலாம் பாத்துக்கிறேன், நீ போ. ராதா டைம் ஆகுது, போலாம். இந்த வரேன் கிருஷ்ணா. சரி சித்தி, நான் கிளம்புறேன். கிளம்பு. தம்பி, வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க, ஒரு வாய் காஃபி கீஃபி குடிச்சிட்டேன். அதான் ராதா வரல, நான் வீட்டிலே குடிச்சுக்கிறேன். ராதா வா கிளம்புவோம். சரி சித்தி, கிளம்புறேன். கிளம்பு கிருஷ்ணா, போலாமா? போலாமாவா? வாடி வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கும் வாடி. எவ்வளோ பெரிய டாக்டர், ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். இவன் நம்ம வீடு தேடி வந்து ராதாவை கூப்பிட வந்திருக்கான். போதா குறிக்க ராதாவை கையோடு கூட்டிட்டு போறான். என்னமோ தப்பா இருக்கேன். இவனும் 2-3 நாளா இவன் நடவடிக்கைகளும் சரியில்லை. தனியா சிரிக்கிறதும் தனியா பேசுறதும் எல்லாமே தப்பா இருக்கேன். எது தப்பா இருந்தாலும் எது கரெக்டா இருந்தாலும் நான் போடுற கணக்கு தான் கரெக்டா இருக்கணும். என் கணக்கு மட்டும்தான் சரியா இருக்கணும். பையன் பார்க்க நல்லா அழகா இருக்கான், ஃபாரின் போய் படிச்சிருக்கான், போதா குறிக்கு பெரிய டாக்டர் வேணாம். நம்ம தேஜாவுக்கு ஏத்த பையன் இவனும். தேஜா, அம்மா உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்துட்டேன்டி. சுந்தரியக்கா, எனக்கு சம்மந்தி ஆகிறதுக்கான நாள் வந்துருச்சு. அம்மா என்னடி, என்ன வேணும் உனக்கு? அது கேட்டல, ஹார்லிக்ஸ் வேணும்னு. நீ ராதாவை அனுப்பி விட்டுட்டா, இப்போ எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும், நீ போட்டு கொடு. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. கிச்சன்ல தானே இருக்கு பால், ஹார்லிக்ஸ் எல்லாம், அதான் சொன்னால, போய் போட்டு குடி போ. எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்கும், போ போய் போட்டு குடி. அம்மா தேஜா எங்க இருக்கா? நான் கிச்சன் போய் போடுவா. நீ தானே இப்ப ராதா கிட்ட சொன்ன என்ன போய் கிச்சனுக்குலாம் அனுப்ப கூடாதுன்னு. தேஜா குளிச்சிட்டு இருக்காமா, நீ போட்டு கொடுமா. பிச்சு அவன் முன்னாடி இப்படிதான் சொல்லுவேன், அதுக்காக போய் ஒழுங்கு மாதிரியா உனக்கு வேணுங்கிறது நீயே போட்டு குடி போ. அம்மாக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அந்த வேலையை பார்க்க. நீ போய் குடி போ, நான் போய் தேஜாவை பார்த்து பேசிட்டு வரேன், நீ போ. ராதா நில்லுன்னு. சொல்லு கிருஷ்ணா. ஏய் என்னம்மா, வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை என் மேலே ஏதாவது கோவமா? அதனால தான் வீட்டுக்கு வர லேட் பண்ணியா? சிச்சி என்ன கிருஷ்ணா, எனக்கு எதுக்கு உன் மேலே கோவம்?
உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா. இல்லைம்மா, நீ என் மேலே கோவமாக இருக்கியோ, அதனால தான் வீட்டுக்கு வராமல் இருந்தியோன்னு நினச்சேன். ஏய், சத்தியமாக என் மேலே எந்த கோவமும் இல்லைல்ல? கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா இப்படின்னு கேட்டுட்டு இருக்க? உன் மேல கோவப்படுறதுக்கு நீ என்ன பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணலல. நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? இல்லை, நேற்று என்ன கிருஷ்ணா, அந்த தண்ணி லீக் ஆனது எதாச்சியா நடந்த விஷயம். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, உன்னை பத்தி நான் நிறையவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ அப்படிப்பட்டவனா கிடையாது. கிருஷ்ணாவை பத்தி எனக்கு நிறைய தெரியலனாலும் ஓரளவுக்கு புரியும். அப்போ என் மேலே எந்த கோவமும் இல்லைல்ல? என்னப்பா நீ தப்பே பண்ணேன்னு சொல்ற, அப்புறம் உன் மேல எந்த கோவமும் இல்லையான்னு கேக்குறேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர லேட்டு? அதுவா, அ- அது அது வந்து அது ஒன்றும் இல்லை கிருஷ்ணா. நான் தூங்கி எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டயர்டாக இருந்ததா, அதான் நல்லா தூங்கிட்டேன். டைம் போனது தெரியாம தூங்கிட்டேன். எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிருஷ்ணா. ஏய், உண்மையை தான் சொல்கிறீங்க? வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ நார்மலாக தானே இருக்க? உங்கள் வீட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஏய், எதுக்கு இப்படி எல்லாம் கேட்குற? நீ எப்படி என்னை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கியோ, அது போல தான் நானும் உன்னை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ லேட்டாலாம் வரமாட்டேன். அப்படி லேட்டாக வரேன்னா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கும். இப்போ நீ சொன்ன பற்றியா தூங்கிட்டேன்னு, அது உண்மையாக இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதான் கேட்குறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? நீ நல்லா தானே இருக்க? எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. உண்மையாவே நான் நல்லா இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன பத்தியா, ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா. உன்னை நான் புரிஞ்சுக்காம வேற யாரடி புரிஞ்சுப்பாங்க? என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருக்கிறேன். உன் ஆயுள்வரை நான் வாழ்ந்திருக்கிறேன். இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு. என்ன அப்படி பார்க்குற? உண்மையை தாண்டி சொல்கிறேன். கண்ணில் கண்ணில் கனவுகள் பூசுகிறாய், என் காதல் நெஞ்சில் நினைவுகள் வீசுகிறாய். தொட தொட நான் வருகையிலே தொலைவினில் ஓடுகிறாய். அடலான உன்னை பார்த்தது தெரியாதா? நான் பேசும் வார்த்தை தொலைவில் நீயும் இருந்தால் காதலது மனம் கேட்கும் கேள்வி இது. கிருஷ்ணா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. நான் போய் வேலையை பார்க்குறேன். ஓ, மேலே ஓடுறதுக்கு பார்க்குறீங்க? சரி சரி, நீ போய் வேலையை பாரு. நானும் ரெடி ஆகிட்டு வரேன். எனக்கும் ஹாஸ்பிட்டல் டைம் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சிடேன், பசிக்குது. எனக்கு உன் கையால் சாப்பிடணும்னு தோணுது. சீக்கிரம் சமைச்சிடேன். இந்த கொஞ்ச நேரத்தில் சமைச்சிடறேன் கிருஷ்ணா. நீ போய் ரெடி ஆகிட்டு வா. அதெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகிடுவேன். சீக்கிரமாக போய் பண்ண வேற. ம், சரி. அடி ஏறாதோ ஒன்று என்ன சொல்ல, நிறைய சொல்லணும்னு தோணுது. ஆனால் சீக்கிரமே சொல்லுவேன். கிருஷ்ணா, இப்பெல்லாம் வேற மாதிரி பேசுற. என்ன அர்த்தத்தில் பேசுறேன்னு எனக்கு புரியலையே. என்ன அர்த்தத்தில் பேசுறேன்னு தெரியல. ஆனா நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு எனக்கு வீட்டில் ரொம்ப உடம்பு முடியல. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க இந்த காய்ச்சல்லாம் போச்சுன்னே தெரியல. துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர மாதிரி இருக்கு. அடியே ராதா, சந்தோஷத்துல நின்றுட்டு இருக்காத. கிருஷ்ணா பசிக்குதுன்னு சொன்னாரு, சீக்கிரமா ரெடி பண்ணு. அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுதுல்ல. ஆமா, சீக்கிரம் ரெடி பண்ணணும். என் கையால சாப்பிடணும்னு சொன்னார்ல, இது கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா, ரெடி ஆயிட்டியா? அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? என்ன? ஓ, இன்னும் ரெடி ஆகலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சரியா? நீ பொறுமையாகவே செய்ய. ஐயோ சாரி கிருஷ்ணா, ஏற்கனவே நான் லேட்டாக வந்துட்டேன். நீ இப்போ சமையல் பண்ணுறதும் லேட் ஆகுதுல்ல, என்னால் உனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு லேட் ஆகுமோ? சாரிண்ணே, நான் எப்படியும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓய், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ பொறுமையாகவே செய்யுமா. நான் வெயிட் பண்ணுறேன், சரியா? 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 5 நிமிஷமா? 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவியா? ஆமாம், 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவேன். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவியா? ஆமாம் கிருஷ்ணா, 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவேனே. உண்மையாவே 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவியா?
ம் 5 5 நிமிஷத்துல ஏய், எதுக்கு இப்படி தரமாடுறா? இப்போ என்ன பண்ணிட்டான்? இல்ல அது அது வந்து ஏய், என்னடி உன் உடம்பு இவ்வளோ சுடுதா? ஏய், அப்போ உனக்கு ஃபீவரா? அது இல்ல கிருஷ்ணா, அது நான் கிச்சன்ல இருக்கேன் பாத்தியா, அதான் கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏய், சமாளிக்காத. உனக்கு காய்ச்சல் தானே? அதனால தானே உன்னால காலையில் எந்திரிக்க முடியாம படுத்து வந்திருக்கான். ஏய், நேற்று தண்ணியில நினைச்சது உனக்கு காய்ச்சல் வந்துச்சாடி? கிருஷ்ணா அது வந்து கேட்டதுக்கு பதில சொன்ன. உனக்கு காய்ச்சல் தானே? ம், ஆமா கிருஷ்ணா. ஏண்டி, நான் வீட்டுக்கு வந்தபோது உனக்கு காய்ச்சல் சொல்லிருக்கலாம்ல? நான் அமைதியா வந்துட்டு இருப்பேன்ல. இவ்வளோ காய்ச்சலோட எதுக்கு வந்தோம்? ஏய், சாரிம்மா, உனக்கு காய்ச்சல்னு தெரியாது. நீ வீட்டுக்கு வரலன்னதும் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல. அதனால நானே வீடு தேடி வந்துட்டேன்டி. சாரிம்மா. சரி, நீ எதுவும் பண்ண வேணாம், நீ வீட்டுக்கு கிளம்பு. ஐயோ கிருஷ்ணா, நீ வர வரைக்கும் எனக்கு காய்ச்சல் ஒரு மாதிரி தான் இருந்தது. நீ வந்ததுக்கு அப்புறம் என் காய்ச்சல்லாம் பறந்து போயிடுச்சு. என்ன என்னை பார்த்தது காய்ச்சல் பறந்து போறதுக்கு நான் என்ன மாத்திரையா இல்லை மருந்தா? ஓய், அப்படியே நான் மாத்திரை மருந்தா இருந்தாலும் என்னை பார்த்ததெல்லாம் காய்ச்சல் போகாது. அந்த மாத்திரையை எடுத்து வாயில போட்டு மெழுங்கினாதான் காய்ச்சல் பறந்து போகும். என்ன போட்டுக்கிறியா? ஓ கிருஷ்ணா, நீ நல்லாவே காமெடி பண்ற. ஏய், இதுக்கு பேர் காமெடி? ஏண்டி, இவ்வளோ காய்ச்சல் இருக்கான், உடம்பு எவ்வளோ ஹீட்டாக இருக்கு. ஆனா நீ என்னன்னா, சரி ஹாஸ்பிட்டலுக்காவது போனியா? ஏதாவது டேப்லெட்டாவது போட்டியாடி? எங்க போக, எழுந்துச்சு வீட்டுல இருக்கும் போதுதான் நீ வந்துட்ட. நீ வந்து கூப்பிட்டதும் உன் பின்னாடியே வந்துட்டேன். இனிமேதான் போகணும். அது போய்க்கலாம் பொறுமையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ. போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, ஏதாவது டேப்லெட் போடும், முடிஞ்சா இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு வா, அப்பதான் சரியாகும். ஏன் கிருஷ்ணா, நீயே டாக்டர் தானே, நீ பார்க்கலாம்ல? நீ பார்க்க மாட்டியா? அதுக்கு என்ன, தாராளமா பார்க்கலாம். நான் அந்த டாக்டர் இல்லைனாலும் ஜென்ரலா பார்க்கலாம். என்ன கிருஷ்ணா சொல்ற? அந்த டாக்டர் இல்லைன்னா அப்ப நீ என்ன டாக்டர்? நான் கைனகாலஜிஸ்ட். ஐயனா, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்னது அப்படின்னா? ஏய், கைனகாலஜிஸ்ட்னா மகப்பேறு மருத்துவர். இப்போ புரியுதா? மகப்பேறு மருத்துவரா? இப்பவும் எனக்கு புரியல. அப்படின்னா என்ன? அடி, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? சரி, ஒரு டாக்டர் உனக்கு புரிய வைக்கணும்ல, புரிய வச்சிடறேன். அதான் மகப்பேறு மருத்துவர்னா மாசமா இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர். என்ன மேடம்க்கு இப்போ புரிஞ்சுதா இல்லை இன்னும் கிளியரா சொல்லலாம்? இன்னும் கிளியரா சொல்லணும்னா, பிரெக்னென்ட் ஆன லேடிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர். என்ன 3வது மாசத்துல இருந்து தான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட செக்அப் வருவாங்க இல்லையா, அவங்கள டெலிவரி டைம் வரைக்கும் பார்க்குற டாக்டர் தான் மகப்பேறு மருத்துவர். புரிஞ்சுதா? ம், புரிஞ்சது கிருஷ்ணா. ராதாவுக்கும் அந்த டைம்ல நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்த்துடலாமா? ஓ கிருஷ்ணா. பாரு, மேடம்க்கு வெக்கலாம் வருது. மேடம், கொஞ்சம் வெக்கத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ வைக்கப்படணும்ல, அப்போ வைக்கப்படுறதுக்கு நிறைய இருக்கலாம். இப்போவே வைக்கப்பட்டா எப்படி? ஏய், நீங்க பாரு, என்ன பாரு என்ன. ம், சொல்லு கிருஷ்ணா. ஏய், மற்றது அப்புறம் பேசுவோம். முதல்ல உன்னை செக்அப் பண்ணுவோமா? உன்னை செக் பண்ணி டேப்லெட் தரேன். ஃபர்ஸ்ட் நீ டேப்லெட் போடு, மற்றது அப்புறம் பேசுவோம். இல்ல வேணாம். ஏய், வாய மூடு, எனக்கு தெரியும். இதை நானே முதல்ல பண்ணிருக்கணும். சரி, இப்போ பண்றேன்ல, பண்ணிடுவோம். டப்பு 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 லெவலா அடிக்குது ஹார்ட் பீட் டப்பு 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 கனடி உள்ளே ரத்தம் புரிதே முன்னால் ஆசை எல்லை மீறுதே. கிருஷ்ணா, இது என்னது? இதை வச்சு நீ என்ன பண்ணுவ? இதுவா, இது பேரு சதஸ்கோப். இதை வச்சுதான் உங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். அப்படியா? இது என்ன சொல்லும் உன்கிட்ட? இதுவா, இது உன் இதயத்தை செக் பண்ணி உன் இதயத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிடும். என்ன கிருஷ்ணா சொல்ற? அப்படியா? அப்போ இது என் இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணு விடாம செக் பண்ணி விட்டு சொல்லிடுமா? ம், ஆமா. உன் இதயத்துல என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்கியோ அது எல்லாமே எனக்கு சொல்லிடும். கிருஷ்ணா, அப்போ இப்போ உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சா? எது வரைக்கும் சொல்லியிருக்கு? எல்லாமே சொல்லிடுச்சு. ஒண்ணு விடாம எல்லாமே உன் இதயம் என்கிட்ட சொல்லிடுச்சு.
நீ என்னென்ன நினைச்சிட்டு இருக்கான், யார மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. கிருஷ்ணா, நீ சொல்றதுலாம் உண்மையா இல்ல சும்மா என்ன ஏமாத்துறியா? நீ பொய் தானே சொல்ற? ஓய், நான் பொய்யெல்லாம் சொல்லடி, உண்மையா தான் சொல்றேன். உண்மையாவே உன் இதுக்கு என்ன இருக்குன்னு ஒன்னு விடாம என்கிட்ட சொல்லிடுச்சு. ஐயோ, அப்ப நான் என்ன நினைச்சேன்றது எல்லாமே கிருஷ்ணாக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன ராதா, எனக்கு ஏதாவது தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன் என்ன? கிருஷ்ணா பொய் சொல்லாம சொல்லணும், இது எல்லாமே சொல்லிடுமா? சரி சரிடி, அழுதுறாதா. இது அதெல்லாம் சொல்லாது. உன்னோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கான ஒரு கருவி தான் இது. நீ நினைக்கிற மாதிரி உன் இதயத்துல என்னெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லாது. அப்பாடா, போ கிருஷ்ணா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு தெரியுமா? பயந்துட்டியா? பயப்படுற அளவுக்கு அப்போ உன் இதயத்துல என்ன வச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா. இதை நான் தொட்டு பார்க்கட்டா? எனக்கு ஆசையா இருக்கு, ஒரு டைம் தொட்டு பார்க்கட்டுமா? ஓய், தொட்டானா? இந்தா நீயே வச்சு பாரு. உன் காதுல வச்சு என் இதயத்தோட சத்தத்தை நீயே கேளு. கேட்டு பாக்குறியா? கிருஷ்ணா, நிஜமாவா? நான் இத உன் இதயத்துல வச்சு கேட்கட்டுமா? உனக்கு இல்லாததடி, தாராளமா கேளு. இரு, நானே உனக்கு வச்சு கொடுக்குறேன். கேளுமா, இதை நான் கரெக்டா போட்டு விடுறேன், அப்புறமா நீ கேளு. நீ இப்ப நீ என்ன பண்ண, இதை எடுத்து என்னோட இதயத்துல வச்சு உன் காதால என்ன கேக்குதுன்னு கேளு. நான் கேக்குறேன். என்ன கேக்குதா? அது அது வந்து கிருஷ்ணா, ராதா, உனக்கு ஏதாவது கேக்குதா? என் மனசுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு கேக்குதா? அது அது வந்து கிருஷ்ணா. எதுவும் பேசாத, இப்படியே இரு. தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி தேனில் செய்த இதழோ மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழியோ பகல் நேரம் நிலவை பார்த்தது நாடி கண்ணம்மா முந்தாடி வாசம் வந்தது ஆறுதல் சொல்லம்மா விழி கண்டவள் கண்டிட கெஞ்சுது நெஞ்சது கொஞ்சம் நில்லம்மா தங்கமே தழும்பும் சுகந்தாரா ஆரையில் சின்ன பாதம் சுகந்தாரா இவள் கண்ணுக்குள்ளே உள்ளதென்ன என்ன சக்தியோ இவள் பக்கமாக என்னை இழுக்கும் காந்த சக்தியோ இவன் கைகளிலே உள்ளதென்ன மந்திர கோலோ இவன் தொட்டவுடன்